ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ட்ராகன் சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் சிக்கன் 300 கிராம் எடுத்துக்கிட்டேன். 300 கிராம் நம்ம குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இதுமாரி கொஞ்சம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேப்சிகம் கட் பண்ணணும். கேப்சிகம் இது மாதிரி வெர்டிக்கலாக கட் பண்ணணும். அப்போ தான் இந்த ட்ராகன் சிக்கனில் போடும்போது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இன்னும் ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மேரினேட்டுக்காக, சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கனில் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது க்ளம்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் சில்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். க்ளம்ஸ்னால் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கணும். பவுட்ரு மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் லிக்விடாக. நான் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுக்கிட்டேன். இது ஒரு சைடு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சைடில் பேன் வச்சு கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். கோகோனட் ஆயில் தான் இதில் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய் 4 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் 2 ஆனியன் எடுத்துக்கிட்டேன். அதை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வெர்டிக்கலாக நான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேஷ்யூவும் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியண்ட். நல்லா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணணும். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஈஸியாக ஃப்ரை ஆகிடும், அதனால நம்ம ஆனியனும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றாவே. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதவங்க நம்ம ரெட் சில்லி பவுடர் எப்பயும் போல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பேப்ரிக்கா பவுடர். ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி பவுடர் போட்டிங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் போடணும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம சிக்கன் எடுத்துடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு க்யூபாக சிக்கன் எடுத்து நம்ம அந்த எக் மிக்ஸில் நம்ம டிப் பண்ணி இன்னொரு டப்பாவில் நம்ம எடுத்து வச்சிடலாம். தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கனை, அப்போ தான் கட்டியாக இல்லாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்தால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். எக் மிக்ஸில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் வச்சு இந்த சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரை வேணாம். ஏன்னா இதை நம்ம அந்த ஆனியன் மிக்ஸ் கேப்சிகம் கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் ஷாலோ ஃப்ரை ஒரு 7 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம சிக்கன் 65 மாதிரி கொஞ்சம் கலர் வரும். அப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சிக்கன் ஃப்ரை ஆனால் போதும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆயில் ஈஸியாக டிஷ்யூ பேப்பரில் ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம், ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்ததை ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 7 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போது நம்ம எக் மிக்ஸ் வச்சுருப்போம்ல, கொஞ்சம் மீதியாகி அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இருக்கும் நம்ம எக் மிக்ஸ் கூட ஆட் பண்ணும்போது. இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக இன்னும் குக் ஆயிரும். எக் மிக்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக இறக்க போகும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.